குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி 2/3/2024 சனிக்கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஜோதிட குறிப்பு, பஞ்சாங்க நிலை, இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்களை எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை: இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், மதியம் 2:42 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி, காலை 7:54 வரை, பின்பு சப்தமி. இன்றைய கரணம் மணிசை கரணம், காலை 7:54 வரை. இன்றைய நித்திய நாம யோகம் வியாகதம் நாம யோகம் மாலை 6:05 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 7 மணி முதல் 7:30 வரை, காலை 10:30 முதல் 12 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 7:30 வரை, இரவு 9 முதல் 10 வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு பகவான். இந்த அமைப்புகளில் தான் இன்றைய நாளாக துவங்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல மேச ராசி. மேச ராசிக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. மனதிற்கு பிடித்த, உங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு. லாபம் அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் காசை இன்வெஸ்ட் பண்ணி இறுதியில் அது நஷ்டத்தில் போய் முடியக்கூடிய ஒரு சூழல். தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழலாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல். செலவை மட்டும் பார்த்து பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசி நண்பர்களின் மூலமாக தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது. தொட்ட காரியத்தை நல்லபடியாக முடித்து காட்டக்கூடிய ஒரு சூழல். கணவன் மனைவி மட்டும் சற்று விற்று கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. இதான் கடகராசி. கடகராசிக்கு நிறைய எதிர்ப்புகள், நிறைய சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாமே இருந்துட்டு இருந்தது. அத்தனையும் தாண்டி எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இன்றைக்கு. மேலும் உங்களுடைய அதிகாரத்தை, ஆளுமையை மிகச்சரியாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சாதகமாக முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மனசுக்குள்ள சின்ன சின்ன தடுமாற்றங்கள், போராட்டமான ஒரு சூழல்கள் எல்லாம் இதுக்கு 2 நாள் முன்னாடி இருந்துட்டு இருந்தது. ரொம்ப மன உளைச்சல் இருந்துட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழல். தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். அதே போல் கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரலாம், கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். அதே போல் வயது மூத்த நபர்களாகட்டும், மேலதிகாரிகளாகட்டும், உங்கள் மனதிற்கு பிடித்தார் போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் நீங்கள் பார்க்க முடியும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசி இன்றைக்கும் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உண்டு. உங்களுடைய திறமை
எவ்வளவு அற்புதமானதாக இருந்தாலும் அதை பிறர் என்று குறை கூறுவார்கள், சோதிப்பார்கள். ஸோ அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இன்றைக்கி நகர்ந்து வரணும் அப்படிங்கிறத சொல்லுது. என்னதான் நீங்கள் நல்லதாக ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு குறைய சொல்லக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்த சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல். வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. இல்லை வேலைக்காக அல்லது தொழிலுக்காக இடம் மாறி வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகிறது. பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு இன்னைக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் உண்டு. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் கருத்து மோதல்களும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. அதற்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பேச்சு தான். தேவையில்லாத விஷயத்தை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு குழப்பி தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ளே சங்கடங்களை உருவாக்கிடுவோம். என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதுமானது. இன்றைய நாள் ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக போயிடும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் அறிவும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். எண்ணமும் செயலும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இருப்பீங்க. மனசுக்கு பிடிச்ச அந்த விஷயத்தை தொடுவீங்க, இல்லைன்னா தொடவே மாட்டீங்க. காம்ப்ரமைஸிங் இடமே கிடையாது. யார் சொன்னாலும் இங்கே கேட்க போகிறதும் கிடையாது. ஸோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம் அது உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு உங்களுக்கு அது தேவையாக இருக்கும் அப்படின்னு உங்களால் உணரப்பட்ட விஷயங்களை செய்ய போகிறீங்க. மன நிம்மதியோட மன திருப்தியோடு இன்றைய நாளை கழிக்க போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசிக்கு தாய்வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத சின்ன சின்ன செலவுகள் வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் பழுது பார்க்கணும், இல்லை புதுசாக ஒன்று வாங்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உருவாகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதே போல் உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இன்றைய நாள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. தாய்வழி உறவுகளுக்கு சற்று அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய பேச்சு நல்ல விதமாக இருக்க போது ரொம்ப அனுபவம் வாய்ந்த பேச்சாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் நல்லா இருக்கும். நீங்கள் யாருக்கிட்ட போய் உங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் அதை எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுவாங்க. அதே போல் சகோதர வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கும். அவர்கள் மூலமாக நல்லதொரு லாபம் கிடைக்கும். உங்களுடைய துணிவான முயற்சியால் செய்யக்கூடிய சில மாற்றங்கள் உங்களுக்கு பிற்காலத்தில் நல்லதொரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இன்றைய நாள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். உங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம், கையில் காசு பணம் தான் முக்கியம், வருமானம் தான் முக்கியம் அப்படிங்கிறத உறுதிப்பட புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். காசு பணத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பீங்க. தொழில் ரீதியாக இருந்து இந்த தடை தாமதங்கள் படிப்படியாக நிவர்த்தியாகிறத உங்களால் பார்க்க முடியும். பொருளாதார ரீதியாக இருந்து இந்த நெருக்கடிகள் சற்று குறைவதை உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய பேச்சுக்குண்டான அங்கீகாரம் மற்றவர் மத்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6.
இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துடுவோம். மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் முடிச்சோம் இல்லையா? ஸோ அதுக்காக இன்றைய நாள் ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துடுவோம். பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் தசமி திதி அப்படிங்கிற ஒரு திதி வருது இல்லையா? 2 தடவை வருது. வளர்பிறை தசமி, தேய்பிறை தசமி அப்படிங்கிறது வருது. ஒவ்வொரு தசமி திதி வரக்கூடிய நாட்களிலும் வீட்டுக்கு தேவையான மங்களகரமான பொருட்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்போது, மங்களகரமான பொருட்கள் என்ன, உப்பு, புளி, பருப்பு, துவரம்பருப்பு, அதே போல் வெட்டி வேறு, ஜவ்வாது, கல்கண்டு, வெள்ளி, தங்கம், இந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் தசமி திதியில் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாகிறத உங்களால் பார்க்க முடியும். 2வது, தசமி திதி அன்னைக்கு காளமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றதும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும், லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரிக்கும். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.